இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டாக்டர பார்க்க வர்றதுக்கு முன்னாடி 2, 3 டேஸ் நல்ல டயட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரெகுலரா மாத்திரை எடுப்பாங்க. எக்ஸர்சைஸ் போகலைன்னா போவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். ஃபாஸ்டிங் 110 சாப்பிட்டதுக்கப்புறம் 160 டாக்டர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. பேஷண்ட்டும் ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. வீட்டுக்கு போனால் திரும்ப பழையபடி மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, டயட் கண்ட்ரோல் இருக்கிறதில்ல. இதில் யார் பாதிக்கப்பட போகிறா? ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம HbA1c எடுத்தால் கண்டிப்பாக அதில் காட்டி கொடுத்துரும். ஃபாஸ்டிங் கரெக்டாக இருக்கும், போஸ்ட்பிராண்டியல் கரெக்டாக இருக்கும், ஆனால் HbA1c ரொம்ப கூட இருக்கும். ஸோ அவங்க செய்கிற தவறு என்ன அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி மாத்திரையை கரெக்டாக போட்டு டயட்டை கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பட் நம்ம அது தொடர்ந்து இருந்தால் தானே அவங்களுக்கு அது நல்லது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக சுகர்னால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் கொண்டு போக தான் செய்யும்.